திருவண்ணாமலையில வந்து இருக்கிற இடுக்கு பிள்ளையார தரிசனம் பண்ணலாம். அதுக்கு வந்து குண்டார்களாம் போக முடியாதுன்னாங்க. ஆனா என்னால போக முடியுமா தெரியல, ஸ்ரீராம்புரம்லயே போக முடியாது தெரியல. அதனால ஒரு 8 பார்த்துட்டு இடுக்கு பிள்ளையார கிளம்பலாம். மெயின் கேட்லேயே வந்து வார்னிங் போர்டுலாம் வச்சுக்கிறாங்க கவர்மெண்ட். அதை பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போகணும். இது உள்ள போறவங்க தான் அது உள்ள போக முடியும்ட்டு ஒரு இது பண்ணி வச்சுக்கிறாங்க. முடிஞ்சா இது உள்ள போங்க. நம்ம திருவண்ணாமலை இருக்க இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு வந்து உள்ள போக முடியுமா இல்லைன்னு செக் பண்ணலாம். இதுல போனீங்கன்னா தான் அதுல போக முடியும். எனக்கு தெரிஞ்சு என் வயிறு மாட்டியே நினைக்கிறேன். போக முடியும், ஆனா ரிஸ்க் எடுக்க வேணாம். அவ்வளவுதான், கேன்சல், ரிஜெக்டட். இதுல போனா தான் என் இடுக்கு பிள்ளையார பார்க்க முடியும். நம்ம வயிறை வச்சுன்னு ட்ரை பண்றோம். இந்த மாதிரி வயிறு வச்சா ஈஸியா போகலாம். அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தர் வந்து ஆனாரு. இந்த தடவை அதெல்லாம் பார்த்து உசாரா போறேன், வாங்க பார்க்கலாம். ஐயோ, ஆனா பயமா இருக்கு. நீங்க போங்க. அப்பா எப்படி வரதுன்னு தெரியலையே. உண்மையாவே ரொம்ப கஷ்டம் தான் நினைச்சேன். ஆனா எனக்கு இது ஈஸி தான். இறைவா, எங்க பிள்ளையார் இருக்காருன்னு தெரியல முதல்ல. அப்பா வாங்க வாங்க. எங்க பிள்ளையாருன்னு தெரியல அவனுக்கு. அதாவது சந்து உள்ள இருந்து வெளில வரணும் தான் இருந்துச்சு. இதுல பிள்ளையார் அங்கிறாரு, எது அங்க யாரு அங்கிறாரு எனக்கு முதல்ல வெளில வந்துடணும்ப்பா சாமின்ற மாதிரி இருந்துச்சு. பிள்ளையார் தோருக்கு இருக்காரு, இங்க இருக்காரு, இவரை பார்க்கலாம். இடுக்குல பூந்து பிள்ளையார பாக்குறேன், முருகரை பாக்குறேன், அந்த கதைலாம் வேணாம். தேவையில்லாத ரிஸ்க்கு. ஆனா இப்போ வந்து நீங்க அந்த கேட்டை தந்தீங்க தான் இங்கேயே போக முடியும். அதாவது தேவையில்லாத ரிஸ்க்கு நமக்கு தேவையே கிடையாது.